Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். Jeera Pulao and Dal Tadka. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Dal Tadka எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தோரம் பருப்பு 1 கப் வாஷ் பண்ணி தண்ணில ஊற வச்சதை எடுத்துர்க்கேன். 1 கப் தோரம் பருப்புக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வைக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பருப்பு பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப சாலிடாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பருப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு panல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். தால் தட்காக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். சாப் பண்ணி வச்சிருக்க Greenchilli 1 எடுத்துர்க்கேன். ஒரு துண்டு இஞ்சி சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ ஆனியன் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தால் தட்காக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸே இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகாய் தான். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே தோரம் பருப்பு வச்சு சாம்பார் கூட்டு இந்த மாதிரி தான் வைப்போம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தட்கா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்தியோட ஜீரா ரைஸோட ரொம்ப அருமையான காம்பினேஷன். இந்த சைடிஷ்க்கு நம்ம தோரம் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, 1/2 கப்பு தோரம் பருப்பு 1/2 கப்பு பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு சாப்பிடுங்க, ஜீரா ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியோட மசாலாஸ் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தால் ரொம்ப சாலிடாக இருந்துச்சுன்னா தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். அப்போ தான் மசாலாவோட நல்லா இது மர்ஜ் ஆகும். இப்போ பாருங்கள், தால் தட்கா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதோட லெமன் ஜூஸ் 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சேர்க்குற இந்த லெமன் ஜூஸ் தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ் எடுத்து கொடுக்கும். இப்போ ஜீரகம் நெய்யில் தாளித்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 3 ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோன்னே 1 செகண்ட் வதக்கிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இப்போ இந்த தாளிச்ச நெய் சேர்த்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். தால் தட்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் ப்ரிப்ரேஷன் பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ
இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா புலாவுங்கிறனால ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினாவே போதும், கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை. இப்போது பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஆனியன் வதங்கி 2 மினிட்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக லெமன் ஜூஸ் 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லே 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜீரா புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் குலையாமல் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.